ஹலோ உறவுகளே, இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம தீக்கதிர் பக்கத்துல இருக்கிற ஒரு சைனா பஜாருக்கு தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்து 20 ரூபாய்க்கு எல்லா பொருளும் கொடுக்குறாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நிறைய கடையில பாத்தீங்கன்னா 20 ரூபா கடைன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்தா தெரியும் அது 20 ரூபா கடையா இருக்காது, 50 ரூபா 100 ரூபா கடையா இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த கடையில பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு எல்லா பொருளும் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சரியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குல்ல, தீக்கதிர் பக்கம். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து சர்வீஸ் ரோடு பக்கம் வந்து இருக்குதுங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் அந்த கடையை, நீங்க பாருங்க அது எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த சர்வீஸ் ரோடு, பார்த்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹெரிடேஜ் ரெசிடென்சி இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும். இங்க பாருங்க, இங்க ஒரு போர்டு இருக்கும். இதுதான் லேண்ட்மார்க், பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஈஸி தான். ஹெரிடேஜ் ரெசிடென்சிக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது கண்ணன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து இங்க ரமணா சைனா பஜார்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஸோ இப்போ நம்ம கடைக்குள்ள போகலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்ல இருந்து இருக்குதுங்க. இங்க ஃப்ளூட்லாம் வந்து வெறும் 20 ருபீஸ் தான். இங்க ஃப்ளூட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ். ஆமா, இங்க ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் வந்து 20 ருபீஸ் தான். சின்ன குழந்தைகளுக்கான இந்த பாக்ஸஸ் 1 to 3 அந்த பாக்ஸஸ்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே வந்து இங்க 20 ருபீஸ் தாங்க. எதுவுமே வந்து கூட கிடையாது. இந்த பாக்ஸஸ்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல இந்த பாக்ஸ்லாம். வர்த். இந்த பாக்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. 20 ருபீஸ் தான். எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்ஸ். இந்த இதெல்லாம் பாருங்களேன், பெப்பர் போடுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் ஸோ சூப்பரா இருக்குது. இதெல்லாம் காஃபி பொடி, மஞ்சள் பொடி, சம்திங் எல்லாமே லைட் வெயிட்டா தான் இருக்குது. பட் ஆனா எல்லாமே நல்லா இருக்குது. உண்மையிலே 20 ருபீஸ். நம்ம வந்து சின்ன பசங்க யாராவது இருக்காங்கன்னா 20 ருபீஸ் ஷாப்பிங் பண்ணோம், 100 ருபீஸ் எடுத்துட்டு போனா ஒரு 5 பொருளை வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்பவே நம்ம இந்த சின்ன பசங்களுக்குலாம் ஷாப்பிங் வந்து கற்றுக் கொடுக்கலாம். இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. எப்படி வந்து கம்மியான விலையில வந்து பர்ச்சேஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் இப்பவே நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஸோ பாருங்களேன், எல்லாமே பாக்ஸஸ் கொண்டு வச்சிருக்காங்க. பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்குதுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. குட்டி பசங்களுக்குலாம் சூப்பரா இருக்கு எல்லா பாக்ஸஸ்லாம். இங்க இந்த பென்சில்ஸ்லாம் காட்டு. இங்க பாருங்க, இந்த ஜெல்லி மாதிரி இருக்கும்ல, அந்த இது வச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் அது ஃப்ரூட்ஸ் ஜெல்லி அந்த இது வச்சிருக்காங்க. பென்சில் வச்சிருக்காங்க. எல்லாமே 20 ருபீஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லாம் வைப்பாங்கல்ல, 30, 40, 35 அந்த ரேஞ்சில் இருக்கும். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்ல எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம டிமார்ட் மாதாங்க. ஸோ நிறைய பொருள் வந்து கொடுத்து நம்மளை வந்து வாங்க வச்சிருவாங்க. 20 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே பொருள் வாங்கிடுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பிளாஸ்டிக் தாங்க. இது பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனா இது பிளாஸ்டிக். நல்லா ஜூஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கும். இந்த டம்ளர்லாம் பாருங்களேன், இந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லுக்கா இருக்கும். கிளாஸ் ஐட்டம் மாதிரி தெரியும். கிளாஸஸ்லாம் நல்லா கிளாஸ் ஐட்டம் மாதிரி தெரியுது, ஆனா பிளாஸ்டிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இது ஒரு மாடல். இது நல்லா இருக்குதுங்க, சூப்பரா இருக்கு. கீழ இந்த பாக்ஸஸ் மேல ஃபுல்லாமே எல்லாமே பெரிய பாக்ஸா இருந்தாலும் சரி, சின்ன பாக்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20 தாங்க. பரவாயில்ல. இந்த தீபாவளி எப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணதே தீபாவளி அன்னைக்கு தான். பட் ஆனா பாருங்களேன் எவ்வளவு பொருட்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் தான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல. பட் ஆனா இங்க இவங்கிட்ட எல்லா பொருளுமே 20 ரூபாய்க்கு இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்குன்னு போட்டிருப்பாங்க. ஆனா உள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா 50 ருபீஸ், 100 ருபீஸ், 20 ருபீஸ் பொருட்களே ரொம்ப கம்மியா இருக்கும். அதை நம்பி நம்ம உள்ள போனோம் அப்படின்னா ஒண்ணு இருக்காது. இதெல்லாம் பாருங்களேன் செம்மையா இருக்குது. குட்டி பசங்க ரொம்ப வந்து இது பார்த்ததுமே ஷேர் பண்ணாருங்க, சூப்பரா இருக்குது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 2 பென்சிலு, அந்த ஒரு பேட்ச் குத்துவோம்ல, ஸோ அதெல்லாம் இருக்குது இதுல. வா, இந்த இது செம்மையா இருக்குதுங்க உண்மையிலேயே. ஸோ இங்க பாருங்க, இது சூப்பரா இருக்குது. அதை கிளாக் வைஸ்ல ஒரு ஷார்ப்பனர் இருக்குது, செம்மையா இருக்குது. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குதுங்க. ஸோ குட்டி பசங்களை கூட்டிட்டு வந்து அவங்க கையில வந்து ஒரு 100 இல்லை 200 கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கலாம் நம்ம. ஸோ அது வந்து அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், சின்ன பசங்களுக்கும் எது வாங்கணும் அப்படின்றது இப்பவே நம்ம வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஆனா எப்பவுமே சொல்லிடுறோம், எல்லாமே லைட் வெயிட் தான். ஓகேங்களா? லைட் வெயிட் தான். பட் ஆனால் நல்லா இருக்குது. எல்லாமே கலெக்ஷன்லாம் சூப்பராக தான் இருக்குது. நீங்க கொடுக்குற 20 ருபீஸ்க்கு இந்த இதெல்லாம் வந்து ஒர்த்து தாங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், நீட்டா இருக்குது.
சூப்பராக இருக்குது. 20 ரூபீஸ்க்கு வந்து மஸ்ட் ட்ரை தான் சொல்லணும் இதெல்லாம். ஸோ நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க பாருங்க, நிறைய பாக்ஸஸ் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இப்படி மேலே காமிங்க இதெல்லாம். ஸோ நிறைய பாக்ஸஸ் இருக்குது. அப்புறம் இது ஒரு கிட்டாவே இருக்குது பாருங்க, ரெண்டு பென்சிலு, ஒரு எரேசர், அப்புறம் ஒரு ஷார்ப்பனர், ஒரு பாக்ஸாகவே வச்சிருக்காங்க. இது 20 ரூபீஸ். இது பார்த்துக்கோங்க, இது 20 ரூபீஸ். எல்லாமே வந்து சூப்பரா இருக்குது. இது பத்தி பாத்தீங்களா, இங்க் அந்த ரீஃபில் பண்றது அந்த பெண்ணோடது இது. ஸோ ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. மார்க்கர், ஏங்க இது மார்க்கருக்கும் ஸ்டிக் பென்சில், அந்த பென்சில் வைக்கிற நூக்கு அதுவும் கொடுக்குறாங்க. அது 20 ரூபீஸ்ன்றாங்க. பட் ஆனால் இது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனாக இருக்குது. ஒரு மார்க்கர் வித்து இந்த பென்சில், இந்த மைக்ரோட்டிக் பென்சில் சொல்லுவாங்களா, அந்த பென்சில் வைக்கிறது இருக்குது. ஸோ பென்சில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, அந்த பென்சில்ஸ் நல்லா அந்த ஒரு டாய் ஷேப்பில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோட்டிக் பென்சில் தான் இருக்குது. ஸோ அந்த இதோட அந்த தனித்தனியாக வரும்ல, அந்த இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது என்னங்க, எங்க ஷார்ப்னர் நிறைய இருக்குதுங்க எங்ககிட்ட. ஷார்ப்னர் வந்து ஹேர் ட்ரையருக்கு யூஸ் பண்ணுற ஷார்ப்னர் மாதிரியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது உண்மையிலேயே. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே பாருங்க, வாட்ச்ல ஷார்ப்னருங்க. வாட்ச்ல ஷார்ப்னர் மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இங்கே வந்து. ஏன்னா ஷார்ப்னர் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பென் வச்சுருக்காங்க. இங்கே அந்த பென் வந்து இந்த ரீஃபில் பண்ணுறது இங்க் பென் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ எல்லாமே 20 ரூபீஸ் அப்படின்றப்போ ஒர்த்து தாங்க. இந்த 4 பென்சில் வந்து இது நார்மல், பட் ஆனால் 4 பென்சில் தராங்க 20 ரூபீஸ்க்கு. ஓகே, ஸோ அப்புறம் பாருங்கள் வாட்டர் கலர். ஸோ வாட்டர் கலர் 20 ரூபீஸ் தான். எல்லாமே இங்கே 20 ரூபீஸ்ன்றப்போ சூப்பர் தான். இங்கே உங்ககிட்ட ஷார்ப்னர் ஒரு கடலே இருக்குன்னு சொன்னாங்க. இவருங்க ஷார்ப்னர் எல்லாமே கடலாக இருக்குது. ஸோ கார்ட் ரீடர் பார்த்தீங்கன்னா இங்கே 20 ரூபீஸ். இங்கே பரவாயில்ல, கார்ட் ரீடர் கூட 20 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது பென்சில், இது பென்னா. ஓகே, இது பென் பார்த்துக்கோங்க. இது பாப்பாவுக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம்ல, இது நல்லா இருக்குது உண்மையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல், இதெல்லாம் சின்ன பிள்ளைல நம்ம இது பண்ணது. பட் இதுவும் 20 ரூபீஸில் ஷேப்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ ஷேப்ஸ்லாம் உள்ள இருந்தது. ஸோ வாட்டர் கலர் இங்கே பாருங்களேன், வாவ், இது பார்க்கவே சூப்பராக இருக்குதுங்க. நல்லா இருக்குது, இது செம்மையாக இருக்குது இதுவும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பிளாக்ஸ் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இது எரேசராக என்னன்னு தெரியல, இல்லை பிளாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது சம்திங். இது அப்புறமேட்டு இது என்ன இப்போ பேங்கிள்ஸா இல்லை என்னதுப்பா, இது எந்த மாதிரி, இது இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இது ப்ளே பண்ணுவாங்களா சின்ன பசங்க, அந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பால் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கலாம் விளையாடுறதுக்கு, அவங்க வச்சுருப்பாங்க, சூப்பராக இருக்கும் அதுவும். ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து 20 ரூபீஸ் தான். ஸோ அதான் சொல்கிறேன், இந்த சின்ன பசங்களை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களாம் அழகாக ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே 20 ரூபீஸ் தானே. ஸோ 100 ரூபீஸ் இல்லை 200 ரூபீஸ் நீங்கள் பசங்க கையில் கொடுத்து அவங்க எப்படி ஷாப்பிங் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதுதாங்க இங்கே மேட்ரு. ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு பெரிய கடை கூட்டிகிட்டு போகிறது அப்படிலாம் இல்லை. இந்த சின்ன கடை கூட்டிகிட்டு வந்துட்டு இது லோ பட்ஜெட்டில் எப்படி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ். இது என்ன ஹங்கி டக்காட்டுவான்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இது வந்து ஐ திங்க் ஸோ இந்த ஷோகேஸில் இருந்து வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பால்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்பாஞ்சி பால்ஸ்லாம் ஸ்மைலி பால்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது, 20 ரூபீஸ் தான். ஸோ பசங்களுக்கு இங்கே பாருங்கள் 20 ரூபீஸ்க்கு ஸ்டெம்பர் பால். இதெல்லாம் வந்து பழங்கால ரொம்ப நாங்கள் முன்னாடி விளையாண்டது. ரொம்ப இது பண்ணுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பார்பி டால் வந்து 20. அப்புறம் அந்த பஃபல்லோ, இந்த பஃபல்லோ வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ பஃபல்லோ, ஜிராஃபி, கேமல், இந்த இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது, 20 ரூபீஸ். ஆனால் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குதுங்க, இதெல்லாம் கையில் குத்தும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் பரவாயில்ல, 20 ரூபீஸ் போட்டுருக்காங்க. இது வந்து கிளாஸஸ்ன்னு நினைக்கிறேங்க, சின்ன பசங்க போகிற கிளாஸஸ் நினைக்கிறேன். சின்ன பிள்ளைல தண்ணி ஊற்றி உள்ள ஊற்றி தண்ணி ஊற்றி அடிப்போம்ல, அந்த கண் வாட்டர் கன். வாட்டர் கன் அது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டாய்ஸ், இந்த மாதிரி டாய்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, எல்லாமே 20 ரூபீஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கேயே அவங்க வந்து ஒரு பொம்மை நோட்டில் வந்து 20 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயே அவங்க சொல்லிட்டாங்க 20 ரூபீஸ் தான் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ மவுத்தார் கன் இது கிச்சன் செட் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சின்ன கிச்சன் செட் 20 ரூபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ கேரம் போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன குழந்தைகளுக்கு கேரம் போர்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி.
இது ரொம்ப லைட்டு தான், பட் ஆனால் கொடுக்கலாம். அவங்களுக்கு 20 ரூபீஸ்க்கு எவ்வளோ தான் இருக்கும், அப்படி தானே இருக்கும். ஸோ செஸ் போர்டு, இது என்ன இதில் இருந்தாலும் செஸ் போர்டு ஒரே இதாக இருக்கும். ஸோ இது வந்து ஒர்க்கு தான். செஸ் போர்டு 20 ரூபீஸ்க்குன்றது ஓகே தான். அப்புறம் இது மேக்னெட்னு நினைக்கிறேன். ஸோ இது மேக்னெட், மேக்னெட் பால் வந்து இது கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த கார்ஸ்லாம் 20 ரூபீஸ் தாங்க. பரவாயில்ல, எதுவும் இது பண்ணாததுக்கு 20 ரூபீஸ்ன்றது ஒர்த்து தான். சின்ன குழந்தைகளுக்கு வந்து எப்படியாலும் நம்ம வாங்கி கொடுத்தாலும் உடச்சிரும்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ் வாங்கி கொடுத்து ஒரு 10 கார் கிட்ட வாங்கி கொடுத்துடலாம். 200 நம்ம நல்ல கார் வாங்குறது பதிலாக. ஸோ இதுமே வாங்கி கொடுத்தாலும் எப்படினாலும் உடைக்க போகிறாங்க சின்ன பசங்க, அதனால வாங்கி கொடுக்கலாம். ஸோ இதுவும் 20 ரூபீஸ், இந்த பஸ் மாதிரி இருக்கிறதும். அப்புறம் இந்த சிலிண்டர் ஐட்டம்ஸு இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கிச்சன் செட்டு பார்த்துக்கோங்க. ஆட்டோ பார்த்தீங்களா இருக்குங்க, 5 டைமே இருக்குது. ஸோ ஆட்டோவும் 20 ரூபீஸ். ஸோ பார்க்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் கண்ணாடி ஐட்டம் கிடையாது, ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான். ஸ்ட்ராங் கிடையாது, பட் ஆனால் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஸ்ட்ராங் வச்சு நம்ம இன்னும் கல்லை தூக்கி போட போகிறது இல்லைல்ல. ஸோ எல்லாம் மளிகை ஜாமான் தானே போட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இது ஒர்த்து தான் 20 ரூபீஸ்க்கு இது எல்லாமே. ஸோ ஸ்கூட்டர் நல்லா இருக்குதுங்க. பைக் இது பாருங்க, பைக் ஸ்கூட்டர், இந்த ஸ்கூட்டர் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. இது நல்லா இருக்குதுங்க. உண்மையிலே பார்க்க 20 ரூபீஸ்ன்றது ஆச்சரியம் தான். பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. அப்புறம் கிளிப்பு அப்படின்ற மாதிரி இது 20 ரூபீஸ் அப்படின்றாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல தான். அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஜாமான்கள்லாம் 20 ரூபீஸ்ன்றப்போ நல்லா தான் இருக்குது உண்மையிலே. இது பாருங்க, இது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. ஏன்னா என் வீட்டில் பென் ஸ்டாண்டே இல்லாமல் கடுப்பாயிரும் அப்படின்னா இருக்குது. பட் ஆனால் வுட்ல இருக்குது, ஆனால் பார்க்க ஒரு யூனிக்காக இருக்குது. இது பிளாக் அண்ட் அந்த வுட் இதோட ஃபினிஷில் இருக்குல்ல, இது பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருக்குது. பின்னாடியும் அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஹோல் மாட்டுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வைக்கிறது ஆஸ் யூஸ்வல் எல்லா கடையிலும் வச்சுருப்பாங்கள்ல. ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கோழி கொண்டுங்க, இதெல்லாம் வந்து மறைந்து போன விளையாட்டு அப்படி தான் சொல்லணும். இந்த கோழி கொண்டுலாம் ஃபஸ்ட்டு ட்ரை உங்கள் பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க. இது சூப்பராக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம். பைக்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோஸு, இந்த பைனாக்குலர் பாருங்க, பைனாக்குலர்லாம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இது வந்து பால் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இதை ஊதி வைக்கல, இதை நம்ம தான் ஊதிக்கணும். ஆமாம், பால் தான் அது. இங்கே பாருங்கள், நம்ம தான் ஊதணும் இதெல்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடிலாம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பென்சில் நினைக்கிறேன். ஃபவுண்டைன் பென்னா, ஆமாம், ஃபவுண்டைன் பென் போட்டிருக்காங்க. ஸோ 20 ரூபீஸ் தான். அது 25 போட்டுதான் 20 ரூபீஸ் தான் போல். அப்புறம் பரமப்பதங்க, அதான் 90s பயங்கரமான ஒரு விளையாட்டு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பாம்பு தாங்க வெறியான பாம்பு. இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். இதை பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா எவ்வளவோ இது ஆன்லைன் கேம் வந்து விளையாண்டு வந்து கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் குழந்தைகளுக்கு, ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கே இருந்து அந்த முக்கு வரி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே 20 ரூபீஸ் தாங்க. சின்ன பசங்க, குட்டி பசங்க அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 20 ரூபீஸ். அவங்களுக்கு அந்த மிரரோட, ஸோ இதோட தரம் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்கணும். எல்லாமே 20 ரூபீஸ். பரவாயில்லைங்க, இந்த செயின் 20 ரூபீஸ்னால் பரவாயில்லைங்க. இது பாய்ஸ்லாம் போட்டுக்கலாங்க. எனக்கு பொறுத்தவரை இது பாய்ஸ் வந்து போடலாம், சரிங்களா. இது வந்து ஆமாம், இது வந்து பாய்ஸ் வந்து போடலாம். இது நல்லா இருக்கும், கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்க. கொஞ்சம் செயின்ஸ் ஐட்டம்ஸு, இது எல்லாமே பேங்கிள்ஸ் தாங்க. பேங்கிள்ஸ் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க நிறையா. ஸோ எல்லாருக்குமே 20 ரூபீஸ். அப்புறம் இங்கே மணி பேங்க் அந்த வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது இதெல்லாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா, சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, பெரிய பொருளாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் 20 ரூபீஸ் தான், ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்களேன், இது சின்ன பசங்களுக்கு, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சாப்பாடு வச்சு இங்கேக்குள்ளே அந்த தொட்டுக்க வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கலர்ஸ் தான் நல்லாயிருக்கு, கலர்ஸ் வச்ச பிளாஸ்டிக். ஆனால் பட் ஆனால் இதை விட இது நல்லா இருக்குது குவாலிட்டியாக. கொஞ்சம் இந்த சின்ன பசங்களுக்குலாம் வந்து நம்ம கடைக்கு அனுப்பிவிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கூடையை கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். நல்லா இருக்குது. இது 20 ரூபீஸ்க்கு நிறைய ஒர்த்தான ப்ராடக்ட் நிறையவே இருக்குங்க.